தலைவா ஆமா ஐசிடி அது வர்றங்கண்ணே. அதில் கொஞ்சம் அன்பில் மகேஷனுடைய ஒரு பினாமி கம்பெனி அதில் இருக்குங்கண்ணே, ஒரு அண்ணா நகர் கம்பெனி ஒன்று, அதையும் நான் எடுத்திருக்கேங்கண்ணே. இவங்க தான் இந்த சிபிஐனுடைய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன்லாம் புடுங்கி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சவுக் சங்கர் மேட்டர், அதெல்லாம் கனெக்டட் தான். சவுக் சங்கர் மேட்டர்ல மத்திய அரசனுடைய பணம், நமஸ்தே அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்மளுது, நமஸ்தே திட்டம். யாரெல்லாம் பணியாளர்கள் இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர், அவங்கள ஓனர் ஆக்கக்கூடிய திட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும், தூய்மை பணியாளர்களை ஓனர். ஐயா நீங்க எதுக்கு வேலை பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன், நீங்க வண்டி வாங்குங்க. நீங்க செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணுமா, மிஷின் வாங்குங்க, நீங்க அதை கிளீன் பண்ணுங்க அப்படிங்கறத நமஸ்தே திட்டம். தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஐயா பேர்ல அந்த திட்டத்தை பேரை மாத்தி மத்திய அரசுடைய பணம் வருது. 2 கோஆபரேட்டிவ் பேங்க், காஞ்சிபுரம், சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், 2 பேங்க்ல எப்படி போலித்தனமாக அக்கவுண்ட் ஆரம்பிச்சு எப்படி போலித்தனமா அந்த பணத்தை ஸ்விண்டில் பண்ணிருக்கான்னு காட்டுறேன். ஆனா இதுக்கும் என்னால சிபிஐ போக முடியலையே. மத்திய அரசு பணமா இருந்தாலும் காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ற ஆதாரம் கையில் அப்படியே இருக்கு, லட்டு மாதிரி இருக்கு. ஆனாலும் சிபிஐ உள்ள வர முடியல. காரணம், ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணிருக்கிறாங்க. அதனால் போராட்டம் போறோம், எடுக்க போறோம், எத்தனை நாள் தப்பிச்சு போயிருவாங்க பார்க்கலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீடைல்ஸ் நான் கொடுக்குறேங்க, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்யறாங்க அப்படிங்கறத, எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்றாங்க நீங்க பார்க்கணுங்கண்ணா. ஆனா அதாவது நான் சொல்றது நல்லா கேட்டுங்கண்ணா, தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில் நிறைய இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறைய இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள். இன்னைக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும், ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் 2021-22 மேடம் நான் சர்க்குலேட் பண்றேன், நீங்க நோட்ஸ் பெருசா எடுக்க வேண்டாம், உங்களுக்கு அந்த டேட்டா கைக்கு வந்துடும். 21-22, 22-23, 23-24, 24-25 4 வருஷங்கண்ணா. 4 ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 30,063 கோடி. பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம், கிராம பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். பீகாருக்கு 4 ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது 24,726 கோடி. குஜராத் 4 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்கங்கண்ணா. குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் 6,613 கோடி. கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தாங்க, 4 ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது 23,226 கோடி. கேரளாவிற்கு 13,000 கோடி. மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் 26,000 கோடி. ஒரிசா 18,000 கோடி. ராஜஸ்தான் 35,000 கோடி. தமிழ்நாட்டை விட 4 மடங்கு மக்கள் தொகை, தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம 4 ஆண்டுகளில் கொடுத்தது 38,000 கோடி. இந்தியாவில் அதிகமாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு. கடந்த 4 ஆண்டுகளில் 39,333 கோடி ரூபாய். யூபி தமிழ்நாட்டை விட 3 மடங்கு மக்கள் தொகை அதிகம், தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம். அவங்க நடத்தாத 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா. என்ன கதை விட்டுட்டு சுத்துறாங்களா? அப்ப யாரு பேர்ல நீ போலி கணக்கு எழுதுற? யூபியில 23 கோடி மக்கள், 24 கோடி. யூபியில 38,687 கோடி. தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் தொகை. தமிழ்நாட்டில் எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க? 39,338 கோடி. இதை கனிமொழி அக்கா பார்லிமெண்ட்ல பேச மாட்டாங்களா? நான் டேட்டா உங்களுக்கு இப்ப முடிச்சோன்னே கொடுக்குறேன், டேபிள் போட்டு. அது மட்டும் இல்லைங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா, தெலங்கானா, சத்தீஸ்கர் 3 மாநிலத்தை சேர்த்துனாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க. என்ன நியாயம் இது? அதுக்கு அடுத்தது பாருங்க, மொத்தம் கிராம பகுதி மக்கள் தொகை. கிராம பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க, இந்து அக்கா, அண்ணா நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, கிராம பகுதி ப்ரொபோர்ஷனேட் சொல்லுங்க. ஆந்திரால கிராம பகுதி மக்கள் தொகை பீகார்ல 9%, மத்திய பிரதேஷ்ல 5%, உத்தரப்பிரதேஷ்ல 15%, தமிழ்நாட்டில் 3.7 கோடி. 8.5 கோடியில 3.7 கோடி. உத்தரப்பிரதேஷ்ல 23 கோடியில 15 கோடி கிராமப்புறம். 23 கோடி மக்கள் தொகையில 15 கோடி கிராமப்புறம், அவன் 38,000 கோடி. 8.5 கோடி மக்கள் தொகையில 3.7 கோடி கிராம மக்கள், ஆனா நான் 39. அப்ப இடையில எவனோ பணத்தை சாப்பிடுறான். கிளியர், டேட்டா கிளியர்.
அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்ப தொலைட்டு இருக்கோம். இடையில பணத்தை சாப்பிட்றோன்னு தூக்கணும். இந்த போலி கணக்கு, வராதவங்க பேர்ல கணக்கு, திமுக கூட்டத்துக்கு குர்பு குப்பா கூட்டிட்டு போய் கணக்கு, அதெல்லாம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், பஸ்ல கூட்டிட்டு போறது, அதெல்லாம் மாட்டி டாஸ்மார்க் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலா இருக்கும். ஆனா இதுல திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான். அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி 4 ஜெயில் கட்டணும். கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்ல இதுல ஏறு, இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதுல போ, இந்த பக்கமெல்லாம் இங்க போ, சென்னைக்காரன்லாம் இங்க வந்துரு. திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மார்க் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும். இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், பத்திரிகை நண்பர் பாருங்க. அடுத்தது மேடம் நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு. சம்பளம் ஒரு பர்சன்டேஜ், சம்பளம் 1% வேலைக்கான மெட்டீரியல், இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க் கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன், 100 ரூபாய் செலவுனா இன்னைக்கு 60-40 இருக்கும். அந்த டேங்க் வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளவு சதவீதம் கொடுக்கிறோம், டேங்க் வெட்டுறதுக்கான உபகரணங்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் 87%. மொத்த காஸ்ட்ல 87% சம்பளம் பாக்கினா அது 60-40 தான் இருக்கணும். அப்ப 87% சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற. நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது, மெட்டீரியல் பில் அதிகமாகல. இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரப்பூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து, ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன். இந்த கேள்வி நீங்க கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். இப்போ ட்விட்டர் பக்கத்தில் 1 மணி நேரத்தில் இந்த டேட்டாவை போட்டுரும். அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் 39,000 கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி, இந்த பெருச்சாளிகள் எவெல்லாம் பணம் திருண்டானோ 4 சிறைச்சாலையை மத்திய அரசினுடைய பணத்துல கட்டி, அந்த 4 சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும். நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த டேட்டாவை பார்த்துட்டு மேடம் என்கிட்ட, அண்ணா நீங்க கொடுத்த டேட்டா தப்பு, 15 கோடி கிராம மக்கள் தொகை, 23 கோடி யூபி, அவன் 38,000 கோடி, 8.5 கோடி மக்கள் தொகையில 3.5 கோடி கிராமப்புறம், நாம 39,000 கோடி. இந்த மாதிரி அல்வாவை எங்கேயாச்சும் இந்தியாவில் பார்த்துருக்கீங்களாண்ணா? இதை நாங்க பேசக்கூடாதாமா. இதுல அடுத்த கட்ட அல்வா பாருங்க. இதுல கிராம சபையை கூட்டுறாங்க, எல்லாம் கிராம சபைக்கு ஒடியாங்க. சரி, மக்கள் ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு போனா மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான். அதுலதான் கிராம சபையில மக்கள் கொந்தளிச்சு எழுந்து, ஏயா 39,000 கோடி அந்த மனுஷன் பணம் கொடுத்திருக்கிறான், நீ பொய் கணக்கு எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்திருக்கிறான் மக்களுக்கு போட்டுன்னு, அந்த மனுஷனுக்கு எதிராக நீ கொடி பிடிக்க வைக்கிறேன்னு கிராம சபை கூட்டத்தில் திட்டினதுக்கு அப்புறம் துண்டகணன் அமைச்சர் எல்லாம் ஓடி இருக்கிறாங்க. அண்ணன் KKS ராமச்சந்திரனை பார்த்தேன். அதனால் பத்திரிகை நண்பர்கள்ட்ட அன்பான வேண்டுகோள், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஊழலை பெரிய அளவில் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது ஏழை மக்களுக்கு போற காசு. இதை ஏன் சீரியஸா நான் பேசுறேன், நான் அரசியல் பேசினா கூட இது ஏழை மக்களுக்கு போற காசு. இதை எவனா இடையில பொய்க்கணக்கு எழுதி திருடுறான், அதை விடக்கூடாது. என் ட்விட்டர் பக்கத்தில் 1 மணி நேரத்தில் அந்த கணக்கை நான் போடுறேன், நீங்க பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க சமாதானமாகி டிவியில் நீங்க பேசலாம். தலைவா, ஆமா ICT அது வர்றங்கண்ணே. அதில் கொஞ்சம் அன்பில் மகேஷனுடைய ஒரு பினாமி கம்பெனி அதில் இருக்குங்கண்ணே, ஒரு அண்ணா நகர் கம்பெனி ஒன்று, அதையும் நான் எடுத்திருக்கேங்கண்ணே. இவங்க தான் இந்த CBI ப்ராசிக்யூஷன் சாங்ஷன்லாம் புடுங்கி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சவுக் சங்கர் மேட்டர், அதெல்லாம் கனெக்டட் தான். சவுக் சங்கர் மேட்டர்ல மத்திய அரசனுடைய பணம், நமஸ்தே அப்படிங்கிற ஒரு திட்டம், நம்மளுது நமஸ்தே திட்டம். யாரெல்லாம் பணியாளர்கள் இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர், அவங்கள ஓனர் ஆக்கக்கூடிய திட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும், தூய்மை பணியாளர்கள் ஓனர். ஐயா நீங்க எதுக்கு வேலை பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன், நீங்க வண்டி வாங்குங்க. நீங்க செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணுமா, மிஷின் வாங்குங்க, நீங்க அதை கிளீன் பண்ணுங்க அப்படிங்கறத நமஸ்தே திட்டம். தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஐயா பேர்ல அந்த திட்டத்தை பேரை மாத்தி மத்திய அரசுடைய பணம் வருது. 2 கோஆபரேட்டிவ் பேங்க், காஞ்சிபுரம், சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், 2 பேங்க்ல எப்படி போலித்தனமாக அக்கவுண்ட் ஆரம்பிச்சு எப்படி போலித்தனமா அந்த பணத்தை ஸ்விண்டில் பண்ணிருக்கான்னு காட்டுறேன். ஆனா இதுக்கும் என்னால CBI போக முடியலையே. மத்திய அரசு பணமா இருந்தாலும் காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ற ஆதாரம் கையில் அப்படியே இருக்கு, லட்டு மாதிரி இருக்கு. ஆனாலும் CBI உள்ள வர முடியல. காரணம், ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணிருக்கிறாங்க. அதனால் போராட்டம் போறோம், எடுக்க போறோம், எத்தனை நாள் தப்பிச்சு போயிடுவாங்க பார்க்கலாம். இவ்வளவு ஊழல்கள் நடக்குது. அதனாலதான் முதலமைச்சருக்கு 27% அதிகம்,
2.7 இருந்திருக்கணும். அது ஏதோ டாட் சென்டர்ல மிஸ் ஆகி அது 27 வந்துருக்கு.